சிம்மத்துக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை ஜூனுக்கு அப்புறம் 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்துல பதிய போகுது. ஓகேங்களா? ரொம்ப கவனம் சிம்மம், ரொம்ப கவனம். திருமணம் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சுயஜாதகங்களையும் வெரிஃபை பண்ணணும். அது இல்லாமல் கோச்சார நிலைகள் சரியா இல்லை திருமணத்துக்கு. இந்த ஒரு வருட காலகட்டங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து போயிட்டு வர்றது, அங்கே போய் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை பார்த்துட்டு வர்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்ம ராசினியர்களுக்கு குரு பயிற்சியில் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க காத்திருக்குமா? சிம்மத்துக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை ஜூனுக்கு அப்புறம் 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்துல பதிய போகுது. ஓகேங்களா? இப்போ மிதுனத்திலிருந்து குரு சஞ்சாரம் செய்ய போகிறது கடகத்திற்கு உச்ச குருவாக 4, 6, 8 உச்ச குருவின் பார்வை பதியும் போது இனி சிம்மத்துக்கு வீடு மனை வாகன யோகம் ஷோராக உண்டு. சூப்பர். நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுருந்தேன், அது வரல, ஆல்ரெடி ஃபிக்ஸடில் போட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து கொஞ்சம் இழுபறியாக இருக்குது, அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல பெரிய வருமானம் உண்டு. இன்னொன்று 6, 8 பார்க்கும்போது அட்டமஸ்தானத்தை பார்க்குறாரு, ரோகஸ்தானத்தை பார்க்கும்போது உடம்பு ரொம்ப பார்த்துக்கணும். ஆல்ரெடி தலை சூடாக இருக்கும், ஹீட் பிரச்சனை நிறையா வரும் சிம்மத்துக்கு. இன்னும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹெர்னியா, கான்ஸ்டிபேஷன், அல்சர், அது போன்ற பிரச்சனைகள் வர ரொம்ப சான்சஸ் ஹை சிம்மத்துக்கு. அஷ்டம சனி வேறு இருக்கார் இல்லையா? அஷ்டம சனியும் சிம்மத்துக்கு கொஞ்சம் கவனம், ரொம்ப கவனம் சிம்மம், ரொம்ப கவனம். ஓகேங்களா? இந்த குரு பயிற்சியும் சரி, சனியின் 8ஆம் பார்வையாகவும் அது அட்டமஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அதையும் நம்ம கவனத்தில் வச்சு சிம்மம் ரொம்ப உடம்பு, வீடு மனை வாகனம், வேலை, மற்ற விஷயங்கள். ஆல்ரெடி ஒரு 1 இயராகவே வேலையில் பிரச்சனை, பசங்களால் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, 3 பிரச்சனையும் சிம்மத்துக்கு கண்டிப்பாக உண்டு. அதாவது பையன் வந்து எனக்கு விருப்பப்பட்ட பொண்ணை திருமணம் பண்ணலை, எனக்கு ஈக்குவலான பொண்ணை பார்க்கலை, லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு, கலப்பு திருமணம் பண்ணிட்டாரு, நான் சொல்கிறத கேட்கலை, இல்லை சொல்கிறத கேட்க மாட்டுறாரு, குழந்தை வந்து போதைக்கு அடிமையாச்சு. இந்த மாதிரியான சிம்ம ராசிக்காரவங்க குழந்தைகளால் மன கஷ்டத்தை இந்த கடந்த 1.5 வருஷமாக பட்டுட்ருக்காங்க. இதுக்கு மேலே வரக்கூடிய குரு பயிற்சியில் கொஞ்சம் கம்மியாகும், ஆனாலும் கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 2.5 வருட காலங்களுக்கே சனி முடிகிற வரை கவனமாக இருக்கணும். இந்த குரு நமக்கு என்ன ஃபேவராக பண்ண போகிறாரு அப்படின்னா, மனசு கொஞ்சம், அதாவது தாங்கிறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டியை தர போகிறாரு, மனசு சரி பண்ண போகிறாரு. ப்ராப்பர்ட்டி இல்லை, வீடு கட்டலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு உண்டு. வேலை இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. நீட் எக்ஸாம் எழுத போகிறேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறேன், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எழுதுகிற பசங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனம், வாகனத்தில் போகும்போது கவனம். 8 அப்படின்னு சொல்லும்போது அட்டமஸ்தானங்கும் போது தேவையில்லாத நோய், தீராத நோய், இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. ஸோ அது நீங்கள் முன்னமே ராஜ உறுப்புகளை ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. உடம்பில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. நல்லாயிருக்கும் குரு பயிற்சி, ஒன்றும் பயந்துக்க வேணாம். சூப்பர் மேம், சூப்பர். இப்போ இந்த டைமில் வந்து குழந்தைக்காகவோ இல்லை திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது நிறைவேறுமா? குழந்தைக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்க டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணவே வேணாம். 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், வெயிட் பண்ண வேணாம். எப்போ டாக்டர் வந்து நல்லா சிவியராக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஹைலி ட்ரீட்டட் பேபி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். திருமணம் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சுயஜாதகங்களையும் வெரிஃபை பண்ணணும். அது இல்லாமல் கோச்சார நிலைகள் சரியா இல்லை திருமணத்துக்கு. ஓகே. கோச்சார சனியோ கோச்சார குருவோ திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் கிடையாது. அது நமக்கு 7ஆம் அதிபதி சுபம், சுக்கிரன் செவ்வாய் சுபம் பலம், 7ஆம் வீடு நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு திருமணம் முடியும். திருமணம் முடிஞ்சு இந்த கோச்சாரம் இந்த 1 வருடம் 2.5 வருட காலங்களில் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்குது, காதலிக்க முடியாமல் சிரமப்படுறது, வேலைக்காக ஓடுறது, நீயும் வேலைக்கு போகிற நானும் வேலைக்கு போகிறேன், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அது போன்ற காரணங்கள். மற்றபடி திருமணமானால் ஒன்றும் பேடாக ஃபெயிலியரா அதெல்லாம் வர. ஓகே. இப்போ தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஃபாரின் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா நிறைவேறுமா? ஃபாரின் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், ஆனால் உள்ளூர் வேலை உண்டு. இங்கே வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் ஆர் லெஸ். ஆனால் இங்கே இந்தியாவில் பிறந்த இடத்துல தேடுறேன், பக்கத்தில் தேடுறேன், இல்லை நம்ம தமிழ் கலாச்சாரம் ஃபாலோ பண்ணுற இடம், தமிழ் மொழி பேசுகிற இடம், இப்போ பிறந்த மொழி பேசுகிற இடத்துல நான் வேலை தேடுறேன்னா கண்டிப்பாக வேலை உண்டு. வீடு மனை வாகனம் ஷோராக உண்டு. பெரிய வெஹிக்கிள், பெரிய நல்ல வெஹிக்கிள் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பெரிய ஹை ரேஞ்ச் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்ருக்கவங்களாம் இந்த குரு பயிற்சியை பயன்படுத்தி வாங்கிடுங்க. வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சூப்பர் சூப்பர். ஆனால் சிம்மம் வந்து நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதுலேருந்து அவங்கள பாதுகாத்துக்கணும். இந்த கோவிலுக்கு போயிட்டவங்க கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், இல்லை இந்த பரிகாரம் பண்ணுங்க, நீங்கள் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்கன்னா என்ன விஷயம் பண்ணலாம்? சிம்மத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நல்லாயிருக்கும். இப்போ இந்த காலகட்டங்கள், இந்த 1 வருட காலகட்டங்களுக்கு
மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து போயிட்டு வர்றது, அங்கே போய் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை பார்த்துட்டு வர்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து அந்த இதை வந்து தணிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஆஸ் யூஸ்வல் சொல்கிற மாதிரி தான தர்மம் தான் சொல்லுவேன். ஏன்னா சிம்மங்கிறது ராஜா, கொடைத்தன்மை, அது இயல்பாகவே சிம்மத்துக்கு இருக்கும். கேட்டால் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சிங்கம் என்ன பண்ணுன்னா தான் சாப்பிட்டது போக மீதியை போட்டுட்டு போயிடும் அந்த இடத்துல. மற்ற விலங்குகள் வந்து சாப்பிட்டு போகும், தனக்கு தேவைக்காக எடுத்து வைக்காது, சேவிங்ஸ் இருக்காது சிங்கத்துக்கு. அப்படி இருக்கும்போது சிம்மம் வந்து சிங்கம் இல்லையா, அவங்க வந்து அவங்களுக்கு போக மீதி வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதை நான் சொல்லணுன்ற அவசியம்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே அது இருக்கும். நான் கோவில் திருப்பணிகள் நிறையா பண்ணுங்கள். கோவில் திருப்பணிகள் உள்ளூர்லேயே நடக்குது. எதனா என்னால் காசு கொடுக்க முடியாட்டியும் உடல் உழைப்பு, ஃபிசிக்கலாக நம்ம போய் இன்வால்வ் ஆகிக்கிறது நான் வந்து செய்கிறேன். இல்லை ஆன்மீக தொண்டு செய்கிற பெரியவங்க அவங்களுக்கு வந்து தரது ரொம்பவே நல்லது. பாக்யாதிபதியும் குரு பகவானாக வர்றாரு. அப்படி இருக்கும்போது குருமார்கள், நம்மளுடைய டீச்சர்ஸ், எப்போவோ படித்த டீச்சர்ஸ் கஷ்டப்படுறாங்க, அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி தருது. ஆன்மீக தொண்டு பண்ணுற பெரியவங்க குருமார்கள், அவங்கள கவனிச்சுக்கிறது, அவங்களுக்கு தேவையானதை பண்ணுறது சிம்மத்துக்கு ரிலாக்ஸேஷன். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர்.